நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. என்னடா எல்லாரும் மசமசமசான்னு இருக்கீங்க? ஒருவேளை திடீர்னு இந்த சுந்தரம் அந்த வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்க, ஒற்றை அதுவும் அந்த வீட்டை பார்த்து அவர் என்ன நினைச்சுக்கிடுவாரு? கௌதம் எங்க இருக்க? வெட்டியா ஃபேன் வேற சுத்துது. படபடப்படன்னு செய்ய வேண்டிய ஆல்ட்ரேஷன்லாம் செஞ்சாகணும். முதல் காரியமா வெள்ளை அடிச்சாகணும். ஏண்டா கௌதம், நாளைக்கே வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சிடலாமா? வீடு பூரா ஒற்றை சகிக்கல. என்னமா அது? இந்த வீடு மொத்தத்துக்கும் ஒயிட் வாஷ் அடிக்கணும்னா செலவு எகிரி போயிடும். அண்ணே, செலவை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? பின்ன அத சுந்தரத்துக்கிட்டே வாங்கிக்கலாங்கறியா? உங்களுக்கு எல்லாம் சுந்தரம் என்ன பேங்கா? பின்ன பேங்க்ரப்ட் ஆவன். ஏன் அண்ணே நீ அல்பத்தனமாலாம் பேசிக்கிற? இனிமே நீ கோட்டீஸ்வரர் சுந்தரத்தோட மாப்பிள. இன்னமும் சந்திரபாபு மக மாதிரியே பேசிட்டு இருக்கியே, அதெல்லாம் மறந்துரு. பெத்த அப்பனையே தலைமுழுங்கிடுங்கிறியா? ஏமா ஒயிட் வாஷுக்கு உன் பட்ஜெட் என்ன? ஒரு 1000 ரூபாய். வராண்டா வரைக்கும் அடிச்சா போதுமா? இந்த வீட்டுக்கு ஒயிட் வாஷுக்கு 1000 ரூபாயா? 1000 ரூபாய்க்கு மேல செலவழிச்சு வெள்ளை அடிக்கிறதுக்கு இது என்ன நம்ம சொந்த வீடா? சொந்த வீடு தான், சொந்த வீடு தான். அந்த அமெரிக்க மகானுபாவன் திரும்பி வர வரைக்கும் இது சொந்த வீடு தான். அப்படித்தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா, 1000 2000க்குலாம் பார்க்காதீங்க. சுந்தரத்தோட சம்பந்தியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னமும் சந்திரபாபுவோட வைஃப் மாதிரியே பேசிட்டு இருக்காதீங்க. இந்த கல்யாணம் ஆகிறதுக்குள்ள பிள்ளை பொண்ணு ஒய்ஃபு எல்லாரும் நான் டைவர்ஸ் பண்ணி எடுக்கடா. ஒண்ணு பண்ணலாமா? இந்த கோயிலுக்கு வெள்ள அடிக்கிறாரே கான்ட்ராக்டர் குருசாமி, அவர்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து அதுக்குள்ள முடிக்கணும்னு சொன்னா சுண்ணாம்புல தண்ணி கலந்து தாராளமா அடிச்சு விட்டுருவார். பழக்க தோஷத்துல அவன் காவியும் வெள்ளையும் மாறி மாறி அடிச்சு விடுவான். அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்காம வீட்டு வாசல்ல பழக்கடையும் பூக்கடையும் வந்துடும். எங்கடா அவன்? அருள்மிகு மோகனா சந்திரபாபு ஆலயம் அப்படின்னு அவங்களே ஒரு போர்டும் வச்சிருவாங்க. நாம ஒரு உண்டியிலையும் வச்சிருவோம். ஆசைதான். ஒயிட் வாஷ்க்குன்னு ஒரு 1000 ரூபாய் வச்சிருவோம். அதுக்கப்புறம் வேற என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அதை சொல்லு முதல்ல. நீ முதல்ல தலைய பாப் பண்ணிக்க. திமிர பாத்தியாடா உங்க அப்பாக்கு? முதல்ல உங்க தாடியை எடுத்து தொலைங்க. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னால பரதேசி மாதிரி ஒரு லுக்கு. அருந்ததி மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு எலிவாட மாதிரி இருக்கிற நம்ம வீட்டுல வந்து குடுத்தனம் நடத்த ஒத்துக்குவாடா? என்ன தனி குடுத்தனம் போகணும்னு சொல்லுவாங்கறியா? நம்ம அருந்ததி அப்படிலாம் சொல்ல மாட்டான். பேக்கி வாக்கப்பட்டா புளியமரம் ஏறுதானடா ஆகணும். ஏன்பா வேற பழமொழியே கிடைக்கலையா உங்களுக்கு? சரி, ராமர் இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. இது எவ்வளவு பெட்டர். என் ரூம்ல டாய்லெட் சரியில்லை, பைப் உடைஞ்சிருக்கு, கெய்சர் ரிப்பேர். முதல்ல அதை ரிப்பேர் பண்ணுங்க. ஹலோ ஹலோ. அண்ணே, ஒரு புது சோஃபாக்கு ஏற்பாடு பண்ணிடு இன்ஸ்டால்மெண்ட்ல. உன் கோடீஸ்வர மாமனார் வந்தா போனா விரும்பி உட்கார்ற மாதிரி. மா மா நானும் அருந்ததி எந்த ரூம் எடுத்துக்க போறோம்? தனி ரூமா? பூஜை உள்ள எடுத்துக்கங்களேன். நாங்க வேணா அப்ஸ்டேர்ஸ் எடுத்துக்கிட்டுமா? தனி கொடுத்தனுமா? மாடியில உமாபதி அங்கிள் இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்றது? இருக்கிற ஏதாவது ஒரு ரூமை ஒழிச்சு எடுத்துக்க வேண்டியதா? அதுக்காக புதுசா ரூம் கட்ட முடியுமா? நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் இருந்தோம். ஒரே ஒரு ஹால், அவ்வளவுதான். தனி ரூம் எல்லாம் கிடையாது. என்னடி இதுக்கே 3 குழந்தைங்கன்னா தனி ரூமா இருந்தா என்ன ஆயிருக்கும்? கௌரவாஸ் தானா? என்னடி நீ? கௌதம், ஏண்டா அந்த சுந்தரம் கோவக்காரனா? இப்போ எதுக்கு திடீர்னு கேக்குறீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? முகமே சரியில்லை. என்ன தில்லு முள்ளு திருட்டுத்தனம் பண்ணீங்க? விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னா சுந்தரம் ஏன் கோவக்காரரான்னு கேக்குறீங்க? ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. என்ன பொன்பாக்க வந்தபோது முழிச்சிங்களே, அந்த மாதிரி திரு திருன்னு முழிக்கிறீங்களே, என்ன விஷயம்? நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம ஏன் ஆளாளுக்கு என் மேல பாயிறீங்க? அந்த சுந்தரம் எப்படி உங்களுக்கு சம்மந்தியா போறாரு? மன்னிக்கணும், நீங்க தான் ஆக்சிடென்ட்ல அவருக்கு சம்மந்தி ஆ போறீங்க. அவர் ஒன்னும் விருப்பப்பட்டு உங்களுக்கு சம்மந்தி ஆகல. பெரிய வித்தியாசம் டாப்பாது. மென்னு முழுங்காம விஷயத்த சொல்லுங்க. அந்த சுந்தரம் எப்படி உங்களுக்கு சம்மந்தியா போறாரு அப்படின்னு டெலிபோன்ல அவரோட அப்படின்னு என்ன சோன்சோ அங்கதான்டா ஏதோ தில்லு முள்ளு இருக்கு. சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸை சொல்லுங்க. இப்ப நான் கௌதமோட ஃபாதர், ஹவ் ஆர் யூ அப்படின்னு டெலிபோன்ல பேசினேன். கௌதம்னு ஒருத்தர் இருந்தாக்கா ஃபாதர்னு ஒருத்தர் இருக்க மாட்டானா? பேசினேன், தப்பாடா. சுந்தரம் கோவக்காரரான்னு கேட்டீங்களே, அவருக்கு கோவம் வந்த அந்த இடத்துக்கு வாங்க. அது உங்களால தான் என் பையனுக்கு வேலை கிடைச்சது, உங்களால தான் எனக்கு லைஃபும் கிடைக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன் நான். அதுக்கே அவர் கோவப்படணும்? அது அவருடைய சுபாவம் போல் இருக்கு. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரும் டெலிஃபோன்ல பேசக்கூடாது அப்படின்னு புல்டாக் மாதிரி ஒரு ஷவுட்டிங், நான்சென்ஸ் அப்படின்னு கன்னத்தில் ஒரு கன்னத்துல அரைஞ்ச மாதிரி போன பட்டாரு கீழே வச்சுட்டாரு. கன்னத்தில் அரையிற ஃபேமிலி, நீ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். சரி சரி, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. உங்களை யாரும் அவருக்கு ஃபோன் பண்ண சொன்னது? நான் ஏதோ அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி போறேங்கிறதுனால நீங்களும் அவரும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஆயிடுவீங்களா? ஏடா, நேர பாக்குறதுக்கு தான் நானும் அவரும் ஈக்குவலா இல்ல. டெலிஃபோன் அங்கேயே ஆலோ இங்கேயே ஆலோ, அவ்வளவுதானே. ஈக்குவல் இல்லையா அது? ஃபோன் பண்றதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணுமா இல்லையா? என்னடி சம்மந்தி நானு,
போன்ல பேசக்கூட எனக்கு யோகியதை இல்லையா? அது எங்க இருக்கு உங்களுக்கு? இவர் திருதிருன்னு முழிக்கிற மொழியை பார்த்தா போன்ல அவர்கிட்ட தரகர் கமிஷன் கேட்டிருப்பாரோன்னு நினைக்கிறேன். என்னடி இது ரொம்ப டேமேஜிங்கா பேசுற? உங்களால குழந்தைகளுக்கு எந்த நல்லதும் நடக்கல, அட்லீஸ்ட் நடக்க போற நல்லதையான கெடுத்து தொலைக்காம இருக்கலாம்ல. இன்னும் 4 நாள் தான் இருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு. இப்ப போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களேப்பா. இத மனசுல வச்சுக்கிட்டு நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷன்ல கடுகடுன்னு இருக்க போறாரு அந்த சுந்தரம். டீசென்சியே தெரியாத குடும்பம்னு நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடலாம். முருகா முருகா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் இந்த மனுஷனுக்கு வாயில பெருசா பல்லு வலி வந்து வாயே திறக்க முடியாம போகணும். படுபாவி புருஷனுக்கு வாயில புண்ணு வரணும்னு வாடிக்கடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அப்பா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னது? நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷன்ல தவறி போய் கூட ஒரு வார்த்தை பேச மாட்டேன், சத்தியம் பண்ணி கொடுங்க. ரொம்ப அநியாயமா இருக்கடா அந்த கண்டிஷன். ஃபங்க்ஷன்ல நாங்கெல்லாம் தான் பேசுவோம், நீங்க வாயே திறக்க கூடாது. வாயே திறக்காம இருந்தா ஊமேன்னு நினைச்சுக்குவாரு, இல்ல ஹென்பக்ட ஹஸ்பண்ட் நினைச்சுக்குவாரு. இப்ப மட்டும் என்னவா? என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன கூண்டு மேல ஏத்துறீங்க? பின்ன என்னவா, விவசாய கட்ட மனுஷனை கூண்டுல ஏத்தாம என்ன செய்வாங்க? இத பாருங்க, அப்படியே ஏதாவது பேசணும்னா அவர் கேட்கறதுக்கெல்லாம் வெரி குட், நல்லது, அப்படியா, சந்தோஷம், இந்த 4 வார்த்தையை மாத்தி மாத்தி பேசிக்கலாம். 4 வார்த்தை அவ்வளவுதானா? சொந்தமா நான் 4 வார்த்தை பேசக்கூடாதா? மூச்சு விடக்கூடாது. அம்மா சொல்றபடி அப்படியா, நல்லது, சந்தோஷம், வெரி குட், இதை தவிர வேற எதுவும் மூச்சு விடக்கூடாது. தன்னோட ஒய்ஃபு காலமான விஷயத்தை பத்தி இவர் என்கிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோ. அப்படியா, நல்லது, வெரி குட், சந்தோஷம் அப்படின்னு சொல்லட்டுமா? ஐயோ, இவர் காரியத்தை குட்டிச்சோராக்க போறாரா? வெரி சாரி அப்படின்னு 5ஆவதா ஒரே ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன். இதுக்கு அதையும் அதுக்கு இதையும் மாத்தி சொல்லிடுவீங்க. அதனாலதான் சொல்றேன், பேசாம என்னை என் போக்குறையே விட்டுருங்க. போதுமே, உங்க போக்கிலேயே விட்டாக்க வெளியில போடா முண்டங்களான்னு எஸ்வி சுப்பையா சொல்லத்தான் நினைக்கிறேன்ல சொல்லுவாரே, அந்த மாதிரி சொல்லி தொலைப்பீங்க. அப்பா, நீங்க பேசினாலே பிரளயம் வந்துரும். நீங்க என்ன பண்றீங்க, வழக்கமா ஒரு அசட்டு சிரிப்பு சிரிப்பீங்களே, அதை மட்டும் அப்பப்போ சிரிச்சிருங்க, அவ்வளவுதான். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும். இப்படி வெறும்ன சிரிப்பு சிரிச்சிட்டு இருந்தா நேர கீழ்ப்பாக்கத்துல இருந்து இப்பதான் வந்த மாதிரி இருக்கும். 1008 கண்டிஷன். நான் வல்லப்பா நிச்சயதார்த்தத்துக்கு ஆளை விடு. நீங்க வரலைனாலும் பிள்ளையோட அப்பாவுக்கு பைத்தியம், அதனால தான் கூட்டிட்டு வரலன்னு தான் எல்லாரும் பேசிக்க போறாங்க. வந்து தொலைங்க, வாயை முடிக்கிட்டு வந்து தொலைங்க. அப்பா அதிக பிரசங்கித்தனமா எதுவும் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும். இல்லனா கதை கந்தல் தான். சத்தியமணி கொடு, சத்தியமணி கொடு. நீங்க எல்லாரும் என்ன கேக்குறீங்களே, நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? நாங்க சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? என்னது? என்ன சத்தியம் பண்ணி கொடுக்கணுங்கிறாரு, சொல்லட்டுமே. மருமக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ முன்னாடி என்னை யாரும் கேவலப்படுத்தி வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. சத்தியம் பண்ணுவீங்களா? ஐயோ, அந்த உரிமையை இழக்க நான் தயாரா இல்லப்பா. என்னது இதான் சாக்குன்னு பிளாக்மெயில் பண்றாரு? கூட்டணி கட்சி டிமாண்ட் மாதிரி இருக்கு. இத பாருங்க, நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க போன்ல பேசி ஏற்பட்ட குழப்பத்தால எந்த வில்லங்கமும் பிரச்சனையும் இல்லாம இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். சார் சார், சந்திரபாபு சந்திரபாபு சந்திரபாபு. யாரு? என்னையா கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? சார், போஸ்ட்மேன் சார். நான் உனக்கு ஒன்றும் பாக்கி இல்லையே. தபால் வந்திருக்கு சார். சும்மா வீசி எறிஞ்சிட்டு போ ஹால்ல. என்ன சார் திடீர்னு பெரிய மனுஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் சுந்தரத்துக்கு சம்பந்தியா பெரிய மனுஷன் ஆனது உங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கா? தபாலை வாங்கிட்டு போங்க சார். சும்மா தூக்கி எறிஞ்சிட்டு போய்யா, நான் அந்த இடத்துல இருக்கேன். ஒரே ஒரு தபால் வந்திருக்குன்னா வீசி எறியலாம் சார். என்ன 2 3 வந்திருக்குமா? பரவாயில்ல, தூக்கி எறிஞ்சிட்டு போ. சொன்னா கேட்க மாட்டீங்களே. என்னையா உங்க வீட்டு தபால் முழுக்க இங்கேயே போட்டு போற? எல்லாம் உங்க வீட்டுக்கு தான் சார். அதான் பெரிய மனுஷன் ஆயிட்டீங்கன்னு சொன்னேன். ஐயோ, இத்தனை லெட்டரும் நமக்கா? எத்தனை கடைதாசுப்பா? அதுக்குள்ளே விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சிட்டாங்களா? ரமணி, கௌதம், எல்லாரும் சீக்கிரம் வாங்களேன். அப்படியே வீடியோ எடுத்து வச்சுக்கணும். ஐயோ, எத்தனை லெட்டர்ஸ்? அவ்வளவு லெட்டரும் நமக்கா? நம்ம வீட்டு அட்ரஸ் தான். ஆமா, நம்ம வீட்டு அட்ரஸ் தான். ஆமா ஆமா
ஆமா. ஐயோ. சுந்தரத்தை நம்பாதே ஏமாத்துவான். சுந்தரத்தை நம்பாதே ஏமாற்றுவான். சுந்தரத்தை நம்பாதே ஏமாற்றுவான். ஐயோ, இதுலயும் அதேதான். சுந்தரத்தை நம்பாதே ஏமாத்துவான். இதுலயே அதே மேட்டர் தான் இருக்கு. இதுல வேற மாதிரி எழுதிருக்கு. என்ன என்ன என்ன? சுந்தரம் ஒரு டெகல்பாஜி, நம்பாதே. ஐயோ, என்னது இது? நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 4 நாள் இருக்கிற நேரத்துல இப்படி 100 கணக்கா மொட்டை கடிதாசு வந்திருக்கேன். அதுவும் ஒரே நாள்ல. யார் எழுதிருப்பாங்க? சுந்தரத்தினால ஏமாத்தப்பட்டவன் யாராவது எழுதியிருக்கலாம். சுந்தரம் ஏமாத்துவானா? சி, ஏமாத்துவாரா? இந்த கல்யாணம் நடக்கிறது யாருக்கோ பிடிக்கல, அதான் மொட்டை கடிதாசு போட்டு நிறுத்த பாக்குறாங்க. அது யாரா இருக்கும்? சென்டர்ஸ் அட்ரஸ் இருக்கு, ஆனா வேற வேற இருக்கே. ஆனா கையெழுத்து ஒரே மாதிரி தானே இருக்கு. ஏண்டா, அருந்ததியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட முறமாமன் எவனாவது எழுதிருப்பானா? முறையாவது மாமனாவது இந்த காலத்துல சினிமால எல்லாம் வருதே, உண்மை விளம்பீர்னு போட்டிருக்கே, ஒருவேளை உண்மையா இருக்குமோ? ஐயோ, அது மொட்டை கடிதாசு பாஷப்பா, உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் போட்டிருப்பீங்களே. எல்லா கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒருத்தனோ இல்ல ஒருத்தியோ தான் எல்லாத்தையும் எழுதிருக்கணும். அந்த அளவுக்கு சுந்தரம் என்ன ஏமாத்திருப்பாரு? யாரை ஏமாத்திருப்பாரு? ஒரு வீட்டுல நல்லது நடக்குதுன்னா அதை கெடுக்கிறதுக்கு 4 பேர் இப்படித்தான் சும்மாவது கிளப்பி விடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணமே இருக்காது. அனுபவத்துலன்னு சொல்றாரு இவரு. ஏண்டா கௌதம், ஒருவேளை அந்த பொண்ணுக்கு லவ் அஃபேர் ஏதாவது இருக்குமோ? அப்படிலாம் இருக்காதுமா. அருந்ததி யாரையும் காதலிக்க வேண்டாம்டா, அவளை வேற யாராவது காதலிக்கலாம் இல்லையா? ஒருதலை காதல். கரெக்ட். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அவனுங்கள யாரோ ஒருத்தர் தான் எழுதிருக்கணும். ஐயோ, ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கு. இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சுந்தரத்துக்கிட்டே கேட்டுடலாமா? அறிவியற்காடா உனக்கு? கொல்லிக்கட்டையை எடுத்து முதுகுல சொரிஞ்சுக்குவியா? சுந்தரம் ஏற்கனவே கோவக்காரரு. இப்படி ஒண்ணு வந்திருக்குன்னு தெரிஞ்சா அவர் கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. உத்தியோகம் போயிடுண்டா. என்னடா செய்யறது? உமாபதி அங்கிள் இருந்தாலாவது அவர்கிட்ட கேட்கலாம். கோயம்புத்தூர் போனவர் 3 வாரமா ஆளையே காணோம். அவர் இருந்தா சட்டுன்னு ஏதாவது உபாயம் சொல்லுவாரு. அவன் என்ன சொல்றது? உண்டாலியா உண்டாலியான்னு மூச்சுக்கு 3 வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் சொல்றேன், ஜஸ்ட் இக்னோர் இந்த மொட்டை கடிதாசு. அதான் ஒரே வழி. உண்டாலியா? இல்லப்பா, இதுல ஏதோ விஷயம் இருக்கு. சுந்தரத்தை பத்தி நம்மள எச்சரிக்கிறதுக்காக யாராவது எழுதிருப்பாங்களோன்னு தோணுது. ஏண்டா, பெரிய மனுஷனுங்கிற போர்வேல சுந்தரம் ஊரை ஏமாத்திட்டு இருக்காரோ? அதான் அவரை ரொம்ப பேருக்கு பிடிக்கல போல இருக்கு. சுந்தரத்துக்கு நான் மாப்பிள்ளையா வர்றது தான் ரொம்ப பேருக்கு பிடிக்கல. ஏண்டா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ? பாம்பு புத்துல தான் இருக்கும், அணில் பொந்துல தான் இருக்கும், எலி வளையில தான் இருக்கும். என்ன பழமொழி இது? கார் சத்தம் கேட்கல? சுந்தரம் 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 வராரு. யாரு சுந்தரமா? ஆமா, இங்க வராரா? வந்துட்டே இருக்காரு. ஐயோ, ட்ரெஸ் சந்தமும் சைக்கிள் இங்க வராரே. நான் பரவாயில்லையா? கரெக்டா இருக்க. வாங்க சார், வாங்க சார். மார்னிங். வெல்கம் வெல்கம். ஒண்ணும் இல்ல, வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். முகத்தை பார்த்தாலே தெரியுது. முகத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க. வாங்க சார், வாங்க சார். ஓகே, வாங்க சார், வாங்க சார். முன்னறிவிப்பே இல்லாம வந்துட்டேன், ரொம்ப சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. சார் தான் மிஸ்டர் சுந்தரம். சார், இது எங்க அப்பா. Father, he is my son, only son. பட் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். சார், இது எங்க அம்மா. She is my only daughter. பட் அவளுக்கு தங்கை இல்ல. சார், நீங்க உட்காருங்க சார், உட்காருங்க. இருக்கட்டும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அது இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது இதெல்லாம் வந்து பழைய லெட்டர்ஸ், அவ்வளவுதான். வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். ராஜா, அதெல்லாம் பொறுக்குடா. சரியா ட்ரெஸ் கூட பண்ணிக்கல. அதனால பரவாயில்லம்மா. என்ன மிஸ்டர் மோகன் பாபு? நோ, சந்திரபாபு. என்ன சார் ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? நான் பேசலாமா? அது நான் பேசினா உங்களுக்கு பிடிக்காதான்? எனக்கு பிடிக்கும், நீங்க பேசுங்க. என்ன சார் இது திடீர்னு வந்திருக்கீங்க? ஒரு லெட்டர் போட்டு வந்திருக்கலாமே. என்ன சார், அண்ணா நகர்ல இருந்து வரதுக்கு ஒரு லெட்டரா? அதானே. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒண்ணு சாப்பிடாம விட்டுருவோமா? அது இல்லம்மா,
டயட் விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆமா ஆமா, நான் தான் சொல்லியிருக்கேனே, பாதி நேரம் ஜிம்மு, பாதி நேரம் பில்லியர்ட்ஸ் பாயிண்ட், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த ரொம்ப சிஸ்டமேட்டிக். ஸோ மிஸ்டர் மோகன் பாபு. இல்ல சந்திரபாபு. ஐ எம் சோ சாரி. I don't know why I'm getting mixed up like this. யாராவது போய் ஃபேனை போடக்கூடாதா? ரமணி போய் ஃபேனை போட, ஃபேனை போடு. இந்தாடா. ஐ திங்க் இவரோட தாடினால தான் நினைக்கிறேன். இல்லைன்னா நான் அவ்வளவு சட்னு குழம்ப மாட்டேன். எஸ் எஸ், மை டாடி இஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் தாடி. மிஸ்டர் மோகன் பாபு. சந்திரபாபு. ஐம் சாரி. நீங்க ஃபோன் பண்ணும்போது கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், அது பெருசா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு டெலிபோன் பண்ணாரா? அப்படி என்ன உங்ககிட்ட ஃபோன்ல பேசினாரு? திடீர்னு ஃபோன் பண்ணார், உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டார். எனக்கு சட்னு கோபம் வந்துருச்சு. கொஞ்சம் கால் எடுத்துக்கிறீங்களா? பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் நான் கேட்டாரு ஃபோன்ல. அது கூட பரவாயில்லப்பா. பிளாக் மணி உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, அது எப்படி சேஃபா வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேட்டாரு. கோபம் வந்துருச்சு, கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். இதுவே சம்பந்தியா இல்லாம இருந்திருந்தா துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட்டு இருப்பேன். கோவம் வரத்தானே செய்யும். அப்பாயின்மெண்ட் இல்லாம நான் ஃபோன்ல கூட யாருமே பேசுறது இல்ல, நான்சென்ஸ் அப்படின்னு கத்திருப்பீங்க. அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே. போனை கீழே வைடா ராஸ்கல் அப்படின்னுட்டேன். சாரி சொல்லத்தான் வந்தேன். சாரி மிஸ்டர் மோகன் பாபு. நோ சந்திரபாபு. அதுக்கும் சாரி. அவர் அப்படித்தான் வெகுளித்தனமா பேசுவார், நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க. ஆமா, இந்த வீடு கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சோ? அது நீங்க சும்மா இருக்கப்பா. உனக்கு தெரியாதுடா, நீ அப்ப பிறக்கவே இல்லை. எங்க அப்பா ஒரு செங்கலா தட்டி தட்டி பார்த்து கட்டின வீடு. நான் பிறந்தது இந்த வீட்டுல தான். சரி, அப்போ நான் வரேன். நீங்களே சொல்லி அனுப்பிச்சிருந்தா கௌதம் வந்து உங்களை பார்த்திருப்பானே. அதனால பரவாயில்லம்மா. அதுமே அப்புறம் இந்த நிச்சயதார்த்தம் வழக்கமா பிள்ளை வீட்டில் தான் வச்சுப்பாங்க. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அதை எங்க வீட்லயே வச்சுக்கலாம், இல்ல சென்டிமெண்ட் அதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இங்கேயும் வச்சுக்கலாம். ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன். இதை கேட்டு போலான்னு தான் வந்தேன். கேட்கணுமா? உங்க வீட்லயே வச்சுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். வெரி சாரி மிஸ்டர் மோகன் பாபு. சந்திரபாபு. ஐ எம் வெரி சாரி. என்ன இருந்தாலும் போன்ல நான் ராஸ்கல்னு திட்டிட்டு கூடாது. போன் மேட்டரை தோட விட்டுருங்களா? ஓகே. அப்புறம் இன்னொரு சமாச்சாரம், உங்களுக்கு திடீர்னு ஏதாவது மொட்டை கடுதாசு வரலாம் என்ன பத்தி. சுந்தரத்தை நம்பாதே, ஏமாத்துவான் அப்படி. அப்படிதான் லெட்டர் வந்தா தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. அதை எழுதுறது வேற யாரும் இல்லை, என் கூட பிறந்த. வேலை விட்டு இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் சோம்பேறி, அவனுக்கு இதே தான் வேலை. அவன் பேர் என்னவோ? நாமதே ராஸ்கல் கிட்டப்பா. சார், நான் ஏதாவது புதுசா ஏதாவது இடம் வாங்க போனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு எழுதுவான். பிசினஸ் ஏதாவது ஆரம்பிச்சா பார்ட்னர்ஸுக்கு எழுதுவான். உங்களுக்கு அந்த மாதிரி லெட்டர் வந்தா ஜஸ்ட் இக்னோர் இட். நானும் அதான் சொன்னேன், ஜஸ்ட் இக்னோர் இட்னு. ஓ, உங்களுக்கு மொட்டை கடுதாசு வந்தாச்சா? வந்தாச்சு பாருங்க. பார்த்தாச்சு, அப்பவே பார்த்தாச்சு. வரேன். ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு உருப்படாத கேரக்டர் இருக்கு. சுந்தரம் வீட்டுல அவர் தம்பி, நம்ம வீட்டுல இவரு. போன்ல என்ன கேட்டீங்க? பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா? எவ்வளவு தானே கேட்டேன், எனக்குன்னு கேட்கலையே. உங்க மூஞ்சிலே குத்தினா என்ன? நான் உன் புருஷட்டி. அதை கூட மன்னிக்கலாமா? பிளாக் பண்ணி எவ்வளவு வச்சிருக்கேன் என்ன கேட்பானா? உங்களை ஒத்தச்சா என்ன உங்களை? நான் உங்க அப்பாடா. மேனஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் உன் புருஷட்டி. அல்பா நாய குளிப்பாட்டி நடுக்கூடத்துல விட்டா மாதிரி தான் ஆ போகுது இந்த கல்யாணத்துல. ஃபுல்லானாலும் புருஷன் தான். அரை பைத்தியம். அரை இல்லடா, முழுசு. ஃபுல்லானாலும் புருஷட்டி. ஐயோ, இந்த கல்யாணம் ஆறதுக்குள்ள இது என்னெல்லாம் செய்ய போகுதோ.